வாழ்க்கையை மாற்ற நான் உனக்கு ஒரு அவகாசம் தருகிறேன். இதோ பார், அவர்தான் இயேசு. நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்திலிருந்து நிறைவு பெறுவீர்கள். தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பானவர்களே, அற்புதமான இந்த நல்ல ஏப்ரல் மாதத்தின் 29ஆம் தேதி திங்கட்கிழமை உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாள். இது ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். இந்த நல்ல நாளில் ஆண்டவர் இயேசு சுவாமி நம் ஒவ்வொருவரையும் அபாரமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புத்தகம் 29 கடைசி வசனம் 11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். The Lord will give strength unto his people. The Lord will bless his people with peace. Wow. எவ்வளோ அழகான ஒரு ஆசீர்வாதமான ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வார்த்தை. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். எப்பொழுது? வசனம் 1. தேவபுத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். Give unto the Lord, O ye mighty, give unto the Lord glory and strength. மகிமையும் வல்லமையையும் கர்த்தருக்கே மட்டும் செலுத்தணும். கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கணம் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். நாம் தேவனை கனப்படுத்தும் பொழுது தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். நாம் தேவனை துதிக்கும் பொழுது, பலத்தோடு மகிமையும் வல்லமையும் செலுத்தும் பொழுது, அன்பானவர்களே, தேவன் தமது ஜனத்திற்கு சமாதானம் தருவார். நாம் தேவனுக்கு நம்முடைய மகிமையை வல்லமையை செலுத்தும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், பலன் கொடுப்பார், சமாதானம் தருவார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆச்சரியமான மகிழ்ச்சி நிறைந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்கள் என்ன சாதித்து விட்டீர்கள் என்று யோசித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டியதை செலுத்துங்கள், மகிமையை செலுத்துங்கள், வல்லமையை செலுத்துங்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு பலன் தருகிறார், ஜனத்திற்கு சமாதானம் தருகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இதை நாம் சரியான முறையில் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்வு சிறப்பாக மாறுகிறது. ஏன் நம்முடைய வாழ்விலே பல நேரங்களிலே கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை நாம் செய்ய மறுக்கிறோம் என்றால், நம்முடைய வாழ்விலே சந்தேகங்கள், மனிதர்களை தலையில் வைத்து ஆடக்கூடிய நிலை, குடும்பத்தினரை பிரியப்படுத்த வேண்டிய சூழலை, மற்ற நண்பர்கள், உறவினர்கள், அவர்கள் வீட்டு விசேஷங்கள் என்று செல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு நிலை, இல்லாவிட்டால் கோவித்துக் கொள்வார்கள், எங்கள் வீட்டுக்கு வரமாட்டார்கள் என்ற ஒரு மாயையான பிம்பம், இவைகளெல்லாம் தான் நம்மை வல்லமையும் கனத்தையும் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டியதை ஆண்டவருக்கு செலுத்தாமல் அந்த கனமும் மரியாதையும் மனிதர்களுக்கு செலுத்தி கொண்டிருக்கிறோம். நம்மை நாம் ஏமாற்றிக்கொள்கிறோம். அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் பலன் வேண்டுமா? சமாதானம் வேண்டுமா? ஆசீர்வாதம் வேண்டுமா? கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு செலுத்துங்கள். கர்த்தர் உங்களுக்கு அப்படியே செய்வார். God bless you. Amen.